நம்ம வீட்ல எதிர்மறை ஆற்றல் இருக்குன்னு நெறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம். அதுல இன்னொரு எளிமையான பரிகாரம் தான் இன்னைக்கு சொல்லப் போறோம். சூரியனின் ஆற்றலை கொண்ட பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை சொல்லுவாங்க. இல்ல இங்கிலீஷ்ல பே லீவ்ஸ் சொல்றாங்கல்ல. அது தெரியும். நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கு நெறைய பே லீவ்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஸோ அந்த பே லீஃப்க்குன்னே அந்த பிரிஞ்சி இலைக்கு தனி பவர் ஒண்ணு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு நீங்க என்ன பண்ணலான்னா, இந்த பிரிஞ்சி இலைய ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு, அதுல இந்த பிரிஞ்சி இலைய போட்டு நல்லா கொதிக்க விடலாம். அதனுடைய வாசம் வீடு ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலே, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் தொரத்திட்டு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்த்து கொடுக்கும் ஒண்ணு. இதனோடு சேர்ந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆரஞ்சு தோல் அது கூட போட்டுக்கலாம். இல்ல வெறும் இந்த பிரிஞ்சி இலைக்கு மகாலட்சுமி கு அம்சமா இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. அதனால நீங்க வந்து இது மட்டும் போடலாம். இல்ல இதனோடு கிராம்புயும் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். மகாலட்சுமியின் அம்சத்தோடு. அப்படி இல்ல இந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாம் போக்கணும். சூரியன் போல பிரகாசமா அதனுடைய ஆற்றல் நம்ம வீட்ல இருக்கணும்னா, இந்த மாரி கொதிக்க வைக்கலாம். இல்லன்னா, அத நல்லா மிக்ஸியில போட்டு பொடியாக்கிக்கோங்க. பொடியாக்கிட்டு வீட்டுக்கு சுத்தி ஒரு தண்ணீல கரைச்சோ, இல்ல வெறும் அந்த பொடியையோ அந்தந்த மூலைகள்ல தூவி விட்டாலே, எதிர்மறை ஆற்றல் நம்ம வீட்ட விட்டு போயிடும்.